நான் சீக்கிரமா அழைச்சுன்னு போயிடுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. 200 சில்லற ஸ்லோகம் வந்து சொல்ற முதல்ல ஹனுமார் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வரதுக்கு. இப்ப 2 ஸ்லோகம் தான். ஜெயத் எதிபதோ ராமோ லக்ஷ்மண மகாபல ராஜா ஜெய சுக்ரீவோ ராகவேணாவி பாலிதா அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்த க்ஷணம் பார்த்தா இங்க வந்தாச்சான். மாணவர்கள்லாம் இந்த சத்தத்தை கேட்டோடனே அவ புரிஞ்சுட்டா ஜெயத்தோட வர்றார் அப்படின்னு கொண்டாடுறா. ஹனுமார ஒரு சால விருட்சத்தை அப்படியே பிடுங்குறா. பிடுங்கி அவருக்கு ஆசனமா போடுறா. அங்க நடந்தது பூரா சொல்லுங்க அப்படிங்கிறா. ஹனுமார் வந்து பூர்ணமா அங்க நடந்த விஷயத்தை இங்கதான் சொல்றார். ராமர்கிட்ட கூட கொஞ்சம் எடிட் பண்ணி தான் சொல்றார், கட் பண்ணி எல்லாம் சொல்றார். ஏன்னா அவரோட பிரபாவத்தை ராமர்கிட்ட காட்டக்கூடாதான். இங்க ஆனா இவாள்லாம் சக வானவர்கள், அதனால இவாள்கிட்ட சொல்லிக்கலாமா, சந்தோஷமாவே சொல்லிக்கலாம் அவ்வளவு கதையும். இவாள்லாம் என்ன பண்றா, புஷ்பாஞ்சலி பண்றா, அவருக்கு பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து நேவேத்தியம் பண்றா. இந்த கதையை பூரா கேட்கிறா, அங்க நடந்த புத்தாந்தத்தை